ஆனால் இல்லையா என்ன தொந்தரக்காக ஓம் ஸ்ரீ வேலை 5 வருஷமாக தருமா தன்னாசி 5 வருஷமாக வந்திருக்கேன் சாமி. இப்போ நான் ஒரு மட்டன் மில்ல பிடிச்சி லேசி ஓட்டிட்டு இருக்கேங்க சாமி. சரி. அந்த மட்டன் மில் எனக்கு வேலைக்கு வருதுங்க. சரி. அல்ல 2 பிரச்சனை என்ன இருக்கு? அப்புறம் இன்னொரு நூல் மில்லு ஒன்று. இல்லை சாமி, இந்த மட்டன் மில்லுலேயே 2 பிரச்சனை என்ன இருக்கு? மட்டன் மில்ல எனக்கு ஆளுக பிரச்சனை இருக்குங்க. ஒன்று. இன்னொன்று இந்த மில்லு வேலைக்கு வருதுங்க. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் பூச்சிகள்லாம் கொஞ்சம் தட்டுப்பட்டு இருக்குதுங்க. சரிங்க. எனக்கு எங்கேயோ ஒரு பக்கம் காய்ச்சி கொடுத்துக்குங்க. எனக்கு அருள் மட்டும் கொடுத்தா போதும், அது காய்ச்சி கொடுக்க வேண்டாங்க. ஏன்னா ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்க. அது கொஞ்சம் எனக்கு நீ பாட்டிலாம் உன்னோட பிறந்த 3 பேர் யாரு? ஒன்று நீங்கள், என்ன 2 பேர்? தங்கச்சிங்க. அவ்வளோதானுங்க. தங்கச்சி ஒன்று, நான் ஒன்று. இன்னொன்று இல்லைங்க. 3 கருத்தரிச்சிருக்கு. 3 இல்லைங்க. இதுக்கு நீங்கள் 2 சொல்கிறீங்க, ஆனால் கருத்தரிச்சு 3 தரிச்சிருக்கு. தெரியலீங்களா? அது பெற்ற தாயை கேட்டுப்போம். அதே மாதிரி 4 வீடு எங்கெங்க மாறி இருந்தீங்க? 4 வீடு நான் குடியிருந்து பூர்வீக ரமணமதிரி ஊருங்க என்னோட ஊர். சரி. அங்கிருந்து கோட்டூர் வந்து 10 வருஷம் இருந்துச்சுங்க. சரி. அப்புறம் இப்போதான் நான் வீடு கட்டி ஒரு 3 மாதம் தை மாசத்துல தான் நான் பிரவேசம் பண்ணி அங்கே போய் இப்போ அந்த வீட்டில் இருக்கேன். 3. இன்னொன்றுங்க? இன்னொன்று இல்லைங்க. 4 இடம் மாறி வருது. நீங்கள் சமையல் செஞ்ச இடமே 4 இடம் மாறி மாறி செஞ்சுருக்கீங்களே, எங்கே நீங்கள் பார்த்துக்கோ. இல்லைங்களா? அது எதுவும் இல்லைங்க. அப்படி எதுவும் இல்லை. ஐயா, நீங்கள் ரமணமனபுரத்துலேருந்து போனீங்க. ஆமாங்க. கோட்டூர் வந்து ஒரே கோட்டூரில் போனீங்க. 10 வருஷம் ஒரே வீட்டில் இருந்தேன். 10 வருஷம் ஒரே வீட்டில் இருந்தீங்க. அதுக்கு அடுத்து வந்து அந்த 10 வருஷத்துக்கு அடுத்து எங்கே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணீங்க? சமையல் செஞ்ச இடம் மட்டும் எங்கே ஷிஃப்ட் பண்ணீங்க? சமையல் பண்ண இடம் இப்போ சொந்த வீட்டில் தான் இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்கேங்க. 2வது எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணலைங்க. இப்போ நீங்கள் விட்டுருங்க. நான் கேட்க 10 வருஷத்துக்கு அது இடையில எந்த இடத்துல மாற்றுனீங்க? வீட்டுக்குள்ள எங்காவது மாத்துனீங்களா? கடை மாத்துனீங்களா? இல்லைங்க சாமி, ஒரே இடத்துல தான் நான் சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். 2 இடம் மாறி இருக்கு. ஒரே இடத்துல. அது ஒரு வீட்டில் 2ஆ இருக்குங்க. பின்னாடி ஓனர் வீடு இருக்காங்க, நான் முன்னாடி இருக்கேனுங்க ஒரு வீட்டு. ஐயா, உன்னோட கணக்கு தான் எடுக்கிற, ஓனர் கணக்கு தான் எடுக்கல. ஓனரும் வரல. சரிங்க. ஆனால் அவரோட கணக்கு வந்துட்டு நான் அவருக்கெல்லாம் போகலை. சரிங்க. உன்னோட இடத்துல உன்னோட சம்மந்தப்பட்ட 4 கணக்கு வருது. சரிங்க. சரியா? அதே மாதிரி உன்னோட மக்கா 2 மக்கா யார் யார்? உன்னோட கருஸ்தானத்தில் 2 குழந்தைங்க யார் யார்? என்னோட பொண்ணுங்க. சரி. ஏன் நீ மன உளைச்சலாக இருக்க? மன உளைச்சல் என்ன? பணத்துக்கு பற்றாக்குறை இல்லை. இல்லைங்க. சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை இல்லை. மனசளவுலையே பற்றாக்குறையாக இருக்கிற? தெரியலீங்களா? 4 வருஷம் ஆச்சு. உண்மையா பொய்யான்னு பார்த்துக்கோ. இருக்கு சில நேரத்தில். அதே மாதிரி உடம்புல 2 இடத்துல என்ன பிரச்சனை? எனக்கு உடம்புல தோல் நோய் இருக்குதுங்க. ஒன்று. இன்னொன்று இந்த கண் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அடிபட்டதுங்க. சரி. இந்த கண் பார்வை இந்த கண் கம்மியாக தான் இருக்குங்க. சரி, ஓகே. சரிங்க. சரி. 4வது படிக்கும்போது இந்த மாதிரி ஆச்சுங்க. சரிங்க. சரிங்க. சரி, ஒன்று மட்டை மில் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று என்ன சொன்னீங்க? இன்னொன்று நூல் மில்லுங்க. ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. சரி. அதுவும் வேலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. சரி. சரி, எனக்கு 2ல் எதை வேணாலும் அமைச்சு கொடுங்க. ஆனால் 2 எதாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும் எனக்கு. இப்போ இந்த மட்டன் மில்ல ஓட்டிகிட்டு இருக்கிறது ஆனமலைக்காரர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி. அவங்க நீங்களே வச்சுக்குங்க. சரி. நீங்களும் டிரைவரு, நான் எங்கள் அப்பாவும் டிரைவராக இருந்தார். சரி. அதனால நீங்களே வச்சுக்குங்க, உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. சரி. அது ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக வருதுங்க. சரி. என்னால் தாங்க முடியுமான்னு தெரியலைங்க. நான் உங்ககிட்ட வரோன்னு ரொம்ப நாளாக நான் சரவணா சொன்னதுலேருந்து நான் கேட்டு தான் இருந்தேனுங்க. சரி. சரி, வரலான்னு பார்த்தேன். சரி. இப்போ உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் எனக்கு எதுக்கு சரி, உனக்கு நான் 3மே பண்ணி தரேன். தோட்டமும் வாங்கி தரேன். சரிங்க. கடன் இல்லாமல். சரிங்க. மில்லும் வாங்கி தரேன். சரிங்க. மட்டை மில்லும் வாங்கி தரேன். சரிங்க. இது ஏற்று நீ சமாளித்து வெளியே கொண்டு வர முடியுமா? அப்படி 3 சமாளித்து கொண்டு வர முடியாதுங்க என்னால். இதை எது வேணாலும் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேங்கிற. அப்போ உன்னோட நிலைகளில் வந்து 3 கணக்கு எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு வருது. நான் 3 கொடுக்குறேன், நீ ஏற்றுக்கிறியான்னு கேட்குறேன். ஏதோ ஒன்று நல்லதாக கொடுங்க. சரி, எது வேணும்? மட்டை மில் வேணுமா, நூல் மில் வேணுமா? நூல் மில் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. சரி. நான் மட்டை மில் தான் போட போறேனுங்க. சரி. அதாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. சரிங்க. அவங்க எதுவுமே புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அந்த நூல் மில்லுக்காரர். அப்படிங்களா? அந்த ஜாமானத்தை எல்லாம் கழட்டிட்டாங்க. சரி. 13,000 ஸ்கொயர் ஃபீட் குடோன் மட்டும் இருக்குது. சரி. வெறுங்காடு 2 ஏக்கரா 17 சென்ட்டுங்க. சரி. அது இப்போ ரேட்டு சொன்னாங்க. அவங்க மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அது சரியான விடிக்கு அது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ உனக்கு எது வேணும்? அது வேணுமா இல்லை இது வேணுமா? எனக்கு நூல் மில் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா கம்மியாக இருக்கும். சரி, நான் பண்ணித்தரேன். மட்டன் மில்லுங்கும் போது ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. ஆமாம், என்னால் தாங்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து. சரி, அது உன்னை மிஸ்ஸஸ்கிட்ட இதை பற்றி பேசுனியா? பேசிருந்தேங்க. அவங்க ஒரு நிலையில் வேண்டுங்கிறாங்க, ஒரு நிலையில் வேண்டாம், நீ டிரைவராகவே போ, நம்மளுக்கு எதுக்கு அந்த பிரச்சனைங்கிறாங்களே. மன உளைச்சல் பட்டுட்டு இருக்கிறனாலங்க, அதனால். சரி, சொல்ல உண்மையாக பொய்யுங்களா? உண்மைதானே. சரி, மற்ற வேலை பாருப்பா. 2 கட்சி ஓடி விட்டீங்க. சரிங்க. சரி. சரிங்க. புதன்கிழமைக்கு அவங்க கூப்பிடுவாங்க தம்பி. போய் பேசிட்டு வாங்க. நல்லபடியாக முடிச்சு தரணுங்க. சரி, மற்ற வேலை பாரு.
சரிங்க சரிங்க. தொழுநோயால் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அதனால் என்ன உங்களுக்கு வேதனையாக இருக்குது? எனக்கு 15 வருஷம் 20 வருஷம் இருக்குங்க. சரி. ஒரு முதுகுல அப்படியே முதுகுல தலையில எல்லாம் தோல் வந்துட்டு இருக்கு. பாம்பு சட்டை உறிஞ்ச மாதிரி. ஆமாங்க ஆமாங்க. 590 ரூபா வாங்கிக்கோ தம்பி. சரி. தூக்கம் 590 ரூபா எழுதிங்கண்ணா. தூக்கம் இருக்குங்க சாமி. தூங்க மாட்டேங்கிறீங்க, ஆட்டோவுக்கு போக மாட்டேங்கிறீங்க. சரிங்களா சாமி. தூங்குற மாதிரி இருக்கு, ஆனால் ஆழ்ந்த உறக்கம் இல்லையே. சரி. 2 நாள் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேனுங்க. 3 வருஷம் சொல்றீங்க, ஆழ்ந்த உறக்கம் இல்லையே. சரிங்க. கேட்டுக்கோ. அதே மாதிரி உங்கள் மிஸ்ஸஸ்க்கு உடம்பு ரீதியாக பிரச்சனை. ஆமாம் இருக்குதுங்க. குட்டியாக பார்த்துக்கலாம். சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? எவ்வளோ வேணாலும் வைக்கணும். 100 ரூபா வச்சிருந்தேன். 20 ரூபாய்க்கு மேலே வைங்க. எவ்வளோ வைக்கிறீங்க? 30 ரூபாய் வச்சிருந்தேன். திரும்ப கம்மி. அடுத்த பேர் 590 கொடுத்துட்டு போகணும், திரும்ப கொடுத்துட்டு போகணும். வந்து கொடுத்துட்டுமா? இதுலயே வாங்க, இதுலயே வாங்க. இதுலயே பார்க்காம இதுலயே வாங்க. அங்க